எந்தர்றி ஒரைக்கி நாயா போய் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோங்க. கடலில் போய் மீன் பிடிக்க போகிறோம். என்னைக்குன்னா சனிக்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு தான் தூண்டி நடிப்பு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் கடலில் போய் மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி தூண்டிலாம் ரெடி பண்ண போகிறோம். என்ன சாப்பிப்போமா? கடல்ல எல்லாம் வலை போடுதான் பிடிப்பாங்க. ஏன் கடலில் தூண்டி போட்டு பிடிப்பான்? கடலில் தூண்டி போட்டு பிடிக்க மாட்டாங்களா? பைத்தியமா நீதான் பைத்தியம். நாங்கள் தூண்டி செய்கிறோம். குளத்துல தான் போட்டு இந்த தூண்டியை போட்டு பிடிப்பாங்க. கடல்லையா தூண்டியை போட்டு பிடிப்பாங்க? கடல்ல வலை போட்டு பிடிப்பாங்க. நம்ம போய் பிடிக்கிறோம். எங்க நம்ம பிடிக்கிறோம்ல, நீ பிடிக்கிற, நீ பாக்குற, நான் பார்க்கல. அப்புறம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தா ஆக்கிடுறோம். நாங்க சலட்டிலாம் விடல. நாங்க மீனே எங்களுக்கு வேண்டாம். நாங்க கவுச்சிலாம் சாப்பிட விடாது. நாங்க சைவம் சைவம் மாதிரி. நம்ம தூண்டில் வாங்குறோம். இன்னைக்கு போய் வாங்க போகிறோம். இன்னைக்கு நிஷாவுக்கு ப்ரோக்ராம் பயங்கரமான ப்ரோக்ராம் இருக்கு. என்னன்னா இப்போ 11 மணிக்குள்ள சாப்பாடு ஃபர்ஸ்ட் அவ பைக் எடுத்து இது குழம்பு தொட்டுக்க செய்யணும். அதை போய் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா என்னோட பைக்கு கொண்டு சர்வீஸ் பண்ணணும். செகண்ட் என்னன்னா செல்வாட பைக்கை ஆயில் சர்வீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிஷாவோட பைக் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா என் பைக் எடுத்துகிட்டு போய் ஆயில் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு, அவள் ஸ்கூட்டி வாட்டர் போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறமா போய் பைக்கு டியூ கட்டிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற போட்டிருக்கேன் அரிசி, அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் செல்வா ஏதோ 10th எக்ஸாம் எழுத போறாராம். அது கொஞ்சம் விசாரிச்சு அதுக்கு பேர் அவர் நீங்க போய் விசாரிங்க. எதுக்கு 10th எக்ஸாம் எழுத போறானா? அந்த இது 10th எக்ஸாம் 10th எக்ஸாம் எழுத போகிறேன். அடுத்தது 12th முடிச்சுட்டு அப்படியே வந்து டிகிரி முடிக்க போகிறேன். டிகிரியை முடிச்சுட்டு அங்கிட்ட ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஓட போறாராம். அதுக்காக இப்போ எல்லாம் சார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுக்காக தான் விசாரிக்க இன்னைக்கு பேராவரணி போகிறோம். இல்லை இன்னைக்கு நேற்று பேராவரணி போயிட்டு அங்கே விசாரிச்சிட்டோம். ஆனால் பூட்டி இருக்கு. ஆமாம், இன்னைக்கு 10 மணிக்கு இப்போ போகலாம். செல்வா சொல்லிட்டார் பேரா திருச்சமட்லையும் பார்ப்போம் அப்படின்னாரு. அங்கே போய் விசாரிச்சுக்கிட்டு அதனால இப்போ பைக் எடுத்துகிட்டு போகிற கையோட அப்படியே அங்கேயும் பார்த்துட்டு அங்கே இல்லை அப்படின்னா அவங்க பேராவணி இருந்தோம். என்னுடைய 30 வயசுக்கு 40 வயசு 30ங்கிறான். ஆமாம் 40. நீ விட்டு 50 60 40 செல்வாக்கு இங்கே நிறைச்ச முடியலாம். அந்த கிளிப்பெல்லாம் போட்டு பித்தநரை 1 2 தான் வரும். அப்படி கசகசன்னு வராது. பித்தநரை நிறையா கூட வரும். இப்போ அதனால 30+ வயசுல வந்து செல்வகுமார் 10வது படிக்க போறாரு. 40 வயசுல 2 பிள்ளைங்களை வச்சுட்டு செல்வா வந்து எக்ஸாம் எழுத நிஷாவுக்கு 38. அங்க நிஷாவுக்கு 38. அங்க வந்து இல்ல எனக்கும் செல்வாக்கும் 5 இயர்ஸ் தான் டிஃபரண்ட். அப்ப எனக்கு என்ன செல்வா 35 வயசு நம்புறீங்களா? என்ன பார்த்தா 40 வயசு மாதிரி இருக்கு. என்னடி இது? சரி உருட்டுற ஒரு அளவுக்கு உருட்டலாம். நீ எப்போ பிறந்த அப்ப சொல்லு, எத்தனை வருஷமா இருந்த? ஆனா கிபி 1000 ஜனவரி. ஆமாம், கிபி சூப்பி ஜனவரி 2ஆம் தேதி என்னோட பிறந்தநாள். நியூ இயர். என் பல்ல வந்து சரி பண்ணுங்க, இதெல்லாம் அப்புறமா பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். பல்லு நல்லா தானே இருக்கு. அவங்களுக்கு புரியலையாட்டுருக்கு. நிஷா பல்ல சரி பண்ணா லேத்தில் வெல்டிங் மிஷின் லேத்தில் கொண்டு போய் விட்டோம்னா நல்லா சரி பண்ணி அப்படியே ஃபைன் பாலிஷ் பண்ணி விட்டுருவாங்க. சரி சாப்பாடு சரி. ரொம்ப வெட்டி போயிடுச்சு, நல்லா ஆகாது. ஓகே பாய். காலையில் வெட்டி பேச்சில் வெட்டித்தனமாக உட்காந்துருக்க நீ தான். எனக்கு எவ்வளோ டியூட்டி இருக்குன்னு நீயே சொல்லிட்ட. அவ்வளோ டியூட்டி இப்போ நான் பார்த்தாகணும். எப்படி 12 மணிக்குள்ளே காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி கிடுகிடுன்னு சுற்றி வரணும். சுற்றிட்டு வா, அப்புறம் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.